ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் அமைக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அன்பாக்சிங் என்னென்னா, இது ஒரு ஸ்ப்ரவுட் மேக்கர் தாங்க. இந்த ஸ்ப்ரவுட் மேக்கரை பயன்படுத்தி எப்படி நம்ம முளைவிடு தானியங்களை உருவாக்கலாம் நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக நம்ம பார்த்திங்கனாக்கா முளைவிடு தானியங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தானியங்களை நம்ம ஊற வச்சு அதை பார்த்திங்கன்னா ஒரு ஈர துணியில் கட்டி தொங்க விட்டுருவோம். இது மாதிரி பயன்படுத்தும் போது அது எந்தளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இது காற்றுல இருக்கிற பாக்டீரியா மற்றும் கொசு இதெல்லாம் அந்த ஈர துணியில் உட்காரும். அப்போது அது முட்டையிடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது அப்புறம் அந்த முளைவிடு தானியங்களை பொல்யூட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஹைஜீனிக்கான முறையில் நம்ம இன்றைக்கி முளைவிடு தானியங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இது நான் ஆன்லைனில் வாங்கியிருக்கிற முளைவிடு தானியங்களை ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்ப்ரவுட் மேக்கர். இந்த ஸ்ப்ரவுட் மேக்கரை பயன்படுத்தி நம்ம எப்படி முளைவிடு தானியங்களை உருவாக்கலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரவுட் மேக்கரில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த 4 ட்ரேலையும் நம்ம விதவிதமான முளைவிடு தானியங்களை பயன்படுத்தி முளைவிட செய்யலாம். அதாவது பார்த்திங்கனாக்கா ஒரு ட்ரேயில் கொண்டக்கடலை, இன்னொரு ட்ரேயில் கம்பு, இன்னொரு ட்ரேயில் வேர்க்கடலை, இன்னொரு ட்ரேயில் பச்சைப்பயிறு, இந்த மாதிரி 4 விதமான முளைவிடு தானியங்களை பயன்படுத்தி நம்ம முளை கட்ட போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி ஃபுட் கிரேட் மெட்டீரியலில் செய்யப்பட்டிருக்கு. இதனால் இது நமக்கு எந்தவித சைடு எஃபெக்டும் உருவாகாது. இது ரொம்பவே குட் குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க. இன் அடிஷன் இது ஃபுட் கிரேடான பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்கிறதுனால நமக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு எந்த வித தீங்கும் விளைவிக்காது. இதை நம்ம இப்போது ஓப்பன் பண்ணுறோம். இந்த பாக்ஸ் பார்த்திங்கனாக்கா ரொம்ப குட் குவாலிட்டியில் இருக்குது, நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பேப்பரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸ்ப்ரவுட் எப்படி உருவாக்குறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. இந்த டாப் லேயரில் இருக்கிற பாக்ஸில் ஒரு லிட் இருக்குது. இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த லிட் எடுத்து வச்சுருவோம். அடுத்தது ஃபஸ்ட் ட்ரே. இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. கீழே ஜஸ்ட் 3 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு ஹோல் இருக்குது. அதை கவர் பண்ணுற மாதிரி ரெட் கலரில் ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பை பயன்படுத்தும் போது நமக்கு அதிகப்படியான ஈரப்பதம் வெளியேறாமல் இருக்கும். நம்ம ஸ்ப்ரவுட் உருவாக்கும் போது இந்த ரெட் கலர் கேப்பை சுற்றி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இன் அடிஷன் ஒவ்வொரு ட்ரேலையும் பார்த்தீங்கன்னாக்கா லைன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த லைன் ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தும் போது நமக்கு இந்த தானியங்கள் எல்லாம் ஒரே இடத்துல போயிட்டு ஸ்டோர் ஆகாமல் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே நிற்கிறதுக்காக நமக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஸ்ப்ரவுட் மேக்கரை பயன்படுத்தி நம்ம தானியங்களை முளை கட்டும்போது நமக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான அனைத்து நியூட்ரிஷனும் இதெல்லாம் கிடைக்கும். மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய ஜிங்க் இந்த முளைக்கட்டி தானியங்களில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இது நம் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு ஊட்டச்சத்தாக விளங்குகிறது. முளைக்கட்டி தானியங்களில் ஃபைபரஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம உடலில் ஏற்படுற மலச்சிக்கலை அவாய்ட் பண்ணும். அப்புறம் இதில் ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால இந்த முளைக்கட்டி தானியங்களை பயன்படுத்தும் போது நமக்கு முடி உதிர்தல் தவிர்க்கப்படுகிறது. இதில் ஆன்டிஆக்சிடென்ட் ரொம்பவே நிறைஞ்சிருக்குங்க. இந்த ஆன்டிஆக்சிடென்ட் பார்த்திங்கனாக்கா நம்ம வயதாகும் தன்மையை தள்ளி போடுறது. இது மேலும் கண் பார்வைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நான் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெமோவுக்காக பச்சைப்பயிறு ஊற வச்சு முளை கட்டுறது எப்படின்னு உங்களுக்காக இப்போது காமிக்கிறேன். இது ஓவர் நைட் ஊற வச்சு இந்த ஸ்ப்ரவுட் மேக்கரில் ஸ்டோர் பண்ண பச்சைப்பயிறு. இது எப்படி முளைவிட்டுருக்கு பாருங்கள். இது ஆக்சுவலாக 24 hours நம்ம இதில் ஸ்டோர் பண்ணோம்னா இது நல்லாவே நீட்டாக அந்த முளை விடுறத நம்ம பார்க்கலாம். இதை நம்ம டெய்லி உணவில் சேர்த்துக்கும் போது நமக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். இவ்வாறு நம்ம இது டெய்லியும் உணவில் சேர்த்து உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்காக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.